இந்திய தொழில் முனைவர்களின் வர்த்தக நடவடிக்கைகளுக்கு உதவும் பொருட்டு பேங்க் ராக்கெட் வழங்கும் 50 மில்லியன் ரிங்கெட் பிரீஃபாய் கடனுதவி திட்டம் குறித்து சமூக ஊடகங்களில் ஒரு சிலரால் விஷம பிரச்சாரங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. ஹலால் முத்திரை இல்லாவிட்டாலோ அல்லது கடைகளில் சாமி படங்கள் இருந்தாலோ அக்கடனுதவி கிடைக்காது என அவர்கள் பேசி வருவதில் உண்மை இல்லை என தொழில் முனைவர் கூட்டுறவு மேம்பாட்டுத்துறை துணை அமைச்சர் டத்தோ ரமணன் ராமகிருஷ்ணன் தெளிவுபடுத்தியிருக்கிறார். ரெஸ்டாரண்ட் எல்லாம் அவங்க அப்ளிகேஷன் போட்டாங்க, அப்ளிகேஷன் கிடைக்கல. ஏன் கோமாளியா நான் திருப்பி கோமாளியா கூப்பிடுறேன்னா, நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு இந்த ரிப்போர்ட் வந்திருக்குது என்கிட்ட. F&Bயோட செக்டர்ல, ஃபுட் அண்ட் பெவரேஜோட செக்டர்ல 114 அப்ளிகேஷன் வந்திருக்குது. மேக்ஸிமம் அப்ளிகேஷன் F&Bல தான் 911 டோட்டல் அப்ளிகேஷன் வந்திருக்குது. 114 அப்ளிகேஷன் F&B. ஸோ அவங்க இன்னும் ஒரு இஷ்யூ எடுத்தாங்கன்னா, இதான் இஷ்யூ பெர் கவர்மெண்ட் 3 வாட்டி நம்ம சொல்லிட்டோம். 3R, jangan main itu 3R. Jangan main. Sudah banyak kali berulang. ஸோ இவங்க இந்த 3R படிச்சுட்டு சாமி படம் இருந்துச்சுன்னா லோன் கொடுக்க மாட்டோம். யார் சொன்னாங்க? அது எங்க சொன்னாங்க? அது என்கிட்ட சொல்லுங்க. அவங்கள அது சொல்லவே இல்லை. ரெண்டாவது ஹலால் சர்டிபிகேஷன் இல்லைன்னா லோன் கொடுக்க மாட்டாங்க. நீங்க ஹலால் சர்டிபிகேஷன் இல்லையோ பரவாயில்ல, ஆன்லைன்ல லோன் போடுங்க, பிரச்சனை இல்லை. நம்மள பார்ப்போம் அந்த அப்ளிகேஷன். ஹலால் சான்றிதழ் இல்லாதவர்களும் இணையம் வாயிலாக முதலில் விண்ணப்பிக்குமாறு அவர் கேட்டுக்கொண்டார். விதிமுறைகளை பூர்த்தி செய்த விண்ணப்பங்கள் கண்டிப்பாக பரிசீலிக்கப்படும் என டத்தோ ரமணன் உத்தரவாதம் அளித்தார். இவ்வேளையில் வர்த்தகம் இஸ்லாமியர்களையும் சென்றடைந்து சந்தை வாய்ப்பு பெருகும் என்றால் உணவு மற்றும் பானங்கள் விற்கும் துறையில் ஈடுபட்டுள்ள நம்மவர்கள் ஹலால் முத்திரையை பெறுவதில் தவறு ஏதுமில்லை என்றார் அவர். இந்த பிரீஃபாய் திட்டம் தொடங்கிய 10 நாட்களில் 1000க்கும் மேற்பட்டோர் விண்ணப்பித்துள்ளனர். அவர்களில் 114 பேர் உணவக நடத்துனர்கள் ஆவர். இப்படி அரசாங்கம் எடுக்கும் முயற்சிகள் மக்களை, குறிப்பாக இந்திய சமூகத்தை சென்றடைந்து வருவதை பொறுக்க முடியாதோர் அதனை கெடுப்பதற்காகவே அது போன்ற விஷம பிரச்சாரங்களில் ஈடுபடுகின்றனர். மக்கள் நலத்திட்டங்களுக்கு இனவாத முத்திரை குத்தி மக்களையும் குழப்பி வருவோருக்கு எதிராக தேவைப்பட்டால் போலீசில் புகார் செய்யப்படும் என்றும் டத்தோ ரமணன் எச்சரித்தார். பினாங்கு சுங்கை பக்காப்பில் மித்ரா ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்திய சமூகத்துடனான சிறப்பு சந்திப்பு கூட்டத்தில் துணை அமைச்சர் பேசினார். அதில் கல்வி அமைச்சர் ஃபட்லினா சிடேக் மற்றும் சுங்கை பக்காப் சட்டமன்ற இடைத்தேர்தலுக்கான பக்காத்தான் ஹராப்பான் கூட்டணி வேட்பாளர் டாக்டர் ஜொஹாரி அரிஃபின் ஆகியோரும் கலந்து கொண்டனர். மாயிகா கட்சி தேர்தலில் பண அரசியலில் ஈடுபடுவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும். அதே சமயம் சாதி அரசியலையும் கட்சிக்குள் கொண்டு வந்து பிரச்சாரங்களை பாழ்படுத்த வேண்டாம் என மாயிகா தேசிய தலைவர் தான் ஸ்ரீ S.A. விக்னேஸ்வரன் எச்சரித்துள்ளார். பண அரசியலும் சாதி அரசியலும் பண்பட்ட கட்சிக்கு அழகல்ல என அவர் நினைவுறுத்தினார். தயவு செய்து இந்த பணம் உபயோகப்படுத்துறத தயவு செஞ்சு அதை ஒன்றும் செஞ்சிடாதீங்க. கட்சி நிச்சயமாக நடவடிக்கை எடுக்கும். அந்த மாதிரி நடவடிக்கை எடுக்கும்போது யாரும் கோச்சிக்காதீங்க. ஏன்னா நம்மளுக்கு நினைக்கிற எல்லாமே நாடு முழுக்க வந்துட்டாங்க. சில பேர் கொடுப்பாங்க, அவங்களோட சப்போர்ட்டரை வச்சுக்கிட்டு சாப்பாடு அது இதெல்லாம், அந்த மாதிரிலாம் நாங்கள் பார்க்கலங்க. ஓட்டு இந்த காசு கொடுத்து வாங்குறதோ இல்லை ஜாதி அடிப்படையில் பேசுகிறதோ அந்த மாதிரி இல்லாமல் பார்த்துக்கங்க. ஏன்னா நம்ம கட்சி நல்ல ஒரு இந்திய சமுதாயத்தில் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம கட்சி ஒரு வழிமுறையான கட்சி. மாயிகாவின் உயர்மட்ட பதவிகளுக்கான வேட்புமனு தாக்கலை முடித்து வைத்து பேசும்போது அவர் அவ்வாறு கூறினார். அடுத்த 3 ஆண்டுகால தேசிய நீரோட்டத்தை கருத்தில் கொண்டு கட்சியினர் முக்கிய முடிவெடுக்க வேண்டியுள்ளதாக அவர் வலியுறுத்தினார். இவ்வேளையில் தாம் விரும்பியபடியே தேசிய துணைத் தலைவராக டத்தோ ஸ்ரீ M. சரவணனை மீண்டும் போட்டியின்றி தேர்வு செய்தமைக்கு தான் ஸ்ரீ விக்னேஸ்வரன் கட்சியினருக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டார். நான் உங்கள்கிட்ட நன்றி சொல்றேன். ஏன்னா எனக்கு துணைத் தலைவராக மாண்புக்கு மரியாதைக்குரிய டத்தோ ஸ்ரீ சரவணன் தான் வீரன்னு கேட்டுக்கிட்டதுக்கு நீங்கள் எல்லாமே ஆதரவு கொடுத்ததுக்கு என் மனமார்ந்த நன்றி கூட கடமைப்பட்டுள்ளேன்.
3 உதவித் தலைவர் பதவிகளுக்கு இம்முறை 4 போட்டியில் குதித்துள்ளனர். அவர்கள் முறையே டத்து அசோஜன், டத்து டி மோகன், டத்து ஆர் நெல்சன், டத்து டி முருகையா ஆவர். 21 மத்திய செயலவை உறுப்பினர்கள் பதவிக்கு 45 பேர் போட்டியிடுவது குறிப்பிடத்தக்கது. கட்சி தேர்தலில் வெற்றி பெறுபவர்கள் 2024 முதல் 2027 ஆண்டு வரைக்குமான 3 ஆண்டுகளுக்கு பதவியில் இருப்பர். உள்நாட்டு அரசியலில் அதிரடி திருப்பமாக ஒற்றுமை அரசாங்கத்தில் பாஸ் கட்சி இணையப் போவதாக பேசப்படுகிறது. இது குறித்த தொடர்புத்துறை அமைச்சர் ஃபாமி ஃபாட்சிலின் சூசகமான கருத்தும் யூகங்களுக்கு வலுவூட்டியுள்ளது. பாஸ் கட்சி அரசாங்கத்தில் இணையுமா என்று தெரியாது, ஆனால் இருதரப்பும் பேச்சுவார்த்தையில் உள்ளன என்பது மட்டும் உறுதி என்றார் அவர். பிரதமரும் பாஸ் கட்சி தலைவர்களும் பல சுற்று சந்திப்புகளை நடத்தியுள்ளனர் என அவர் சொன்னார். பாஸ் கட்சி டத்து ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் பக்கம் சாய்வதற்கான சாத்தியங்களும் அப்பேச்சுவார்த்தைகளில் முக்கியமாக பேசப்பட்டிருக்கலாம் என அரசியல் வட்டாரங்களில் பரபரப்பு கிளம்பியுள்ளது. இவ்வேளையில் அப்படி ஒரு பேச்சுவார்த்தை எதுவும் நடைபெறவே இல்லை என பாஸ் கட்சியின் துணைத் தலைவர் டத்து ஸ்ரீ துவான் இப்ராஹிம் துவான் மான் தெளிவுபடுத்தியுள்ளார். பக்கத்தன் ஹரப்பான் பரிசன் நேஷனல் தலைமையிலான ஒற்றுமை அரசுக்கும் அம்னோவுக்கும் வேண்டுமானால் தேவையாக இருக்கலாம், ஆனால் அதில் இணைய தங்களுக்கு அவசியமோ அல்லது திட்டமோ இல்லை என அவர் சொன்னார். நடப்பதற்கான சாத்தியம் மிக குறைவே என்றாலும் ஒருவேளை உண்மையிலேயே பாஸ் கட்சி அரசாங்கத்தில் இணைந்தால் டத்து ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அசுர பலம் பெறுவார். எதிர்க்கட்சியாக இருந்தாலும் 43 நாடாளுமன்ற உறுப்பினர்களை தன்வசம் வைத்துள்ள பாஸ் கட்சி மக்களவையிலேயே தனிப்பெரும் கட்சியாகும். ஏற்கனவே 3/2 பங்கு பெரும்பான்மை கொண்டுள்ள ஒற்றுமை அரசாங்கத்தின் பலம் இதன் மூலம் 191 அதிகரிக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. பிடிபிடிஎன் கடனை திருப்பிச் செலுத்த உதவும் வகையில் முதன்முறையாக கடன் மறுசீரமைப்பு இயக்கத்தை அந்த தேசிய உயர்கல்வி நிதிக் கழகம் அறிமுகப்படுத்தியுள்ளது. ஜூன் 1 தேதி தொடங்கிய அவ்வியக்கம் ஜூலை 31 தேதி வரை 2 மாதங்கள் நீடிக்கும். வழக்கமான மற்றும் இஸ்லாமிய முறையிலான உஜ்ரா கடனாளிகளும் அவ்வியக்கத்தில் பங்கேற்கலாம் என பிடிபிடிஎன் அறிக்கையொன்றில் கூறியது. கடன் பாக்கி வைத்திருப்போர் இந்த சலுகை காலத்தில் குறைந்தபட்சம் 300 ரிங்கிட்டை செலுத்தி அவ்வியக்கத்தில் இணைந்து கொள்ளலாம். எனினும் மறுசீரமைக்கப்பட்ட மாத தவணை பணம் இனி அவர்களின் சம்பளத்தில் பிடித்தம் செய்யப்படும் அல்லது அவர்களின் வங்கிக் கணக்குகளிலிருந்து டைரக்ட் டெபிட் முறையில் நேரடியாக எடுத்துக் கொள்ளப்படும். அவர்கள் இனி தவணை தவறாமல் முறையாக கடனை திருப்பிச் செலுத்துவதை உறுதி செய்வதே அதன் நோக்கம் என பிடிபிடிஎன் கூறியது. நெகிரி செம்பிலான் பாஹாவ் தேசிய வகை சீன பள்ளியில் 12 மாணவர்கள் HFMD எனப்படும் கை கால் வாய்ப்புண் நோய் தொற்றுக்கு ஆளாகியிருக்கின்றனர். இதையடுத்து திங்கட்கிழமை வரை 4 நாட்களுக்கு அப்பள்ளியை மூடுமாறு மாவட்ட கல்வி இலாக்கா உத்தரவிட்டது. மற்ற மாணவர்களுக்கும் HFMD பரவாதிருக்க இந்த 4 நாட்களில் பள்ளியில் துப்புரவு பணிகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என மாநில கல்வி இலாக்கா இயக்குனர் டாக்டர் ரோஸ்லான் ஹுசேன் கூறினார். 419 மாணவர்கள் படிக்கும் அப்பள்ளியில் முன்னதாக 8 மாணவர்களுக்கு அந்நோய் தொற்று உறுதி செய்யப்பட்டு 3 வகுப்பறைகள் மூடப்பட்டன. வெள்ளிக்கிழமை மேலும் 4 மாணவர்கள் பாதிக்கப்பட்டதால் அனைத்து 17 வகுப்புகளும் துப்புரவு பணிகளுக்காக மூடப்பட்டதாக டாக்டர் ரோஸ்லான் சொன்னார். Just watch me charge! Keeping you and your loved ones safe indoors with Nano EX technology. Panasonic. நாட்டின் முதல் ஆப்பிள் ஸ்டோர் மையத்தின் திறப்பு விழா எதிர்பார்க்கப்பட்டதை விட கூடுதலாகவே களை கட்டியது. கோலலம்பூர் TRX கோபுரத்தில் அதன் திறப்பு விழாவை காண 15,000 பேர் கூடினர். கடை திறக்கப்பட்டதுமே உள்ளே போய் பார்த்துவிட வேண்டும் என்ற ஆசையில் பலர் முதல் நாள் இரவே TRXயில் தங்கிவிட்டதையும் காண முடிந்தது. ஆப்பிள் கைபேசி பிரியர்கள் காலை 7 மணி தொடக்கம் நீண்ட வரிசைகளில் அங்கு கால் கடுக்க நின்ற வீடியோக்கள் வைரலாகி வருகின்றன. நீண்ட நாள் கனவு இது, இனி நான் சிங்கப்பூருக்கோ பேங்காக்கிற்கோ போக வேண்டியதில்லை என வரிசையில் நின்ற பெண் ஒருவர் சொன்னார். இதுவரை ஆப்பிள் நிறுவனத்தின் 9 தயாரிப்புகளை வாங்கிவிட்ட பினாங்கைச் சேர்ந்த மாணவர் ஒருவர் புதிய வெளியீடான iPad Proவை வாங்குவதற்காக வந்திருந்தார். இந்த ஆப்பிள் ஸ்டோர் கடையின் அமைப்பு அவரை அவ்வளவாக கவரவில்லை.
சிங்கப்பூர், ஹாங்காங் போன்ற இடங்களில் கடை அமைப்பு இன்னும் ரசிக்கக்கூடியதாக இருந்ததாக அவர் கூறினார். இப்புதிய கடையில் ஐபோன், ஐபேட், மேக், ஏர்பாட்ஸ், ஆப்பிள் கடிகாரங்கள் உள்ளிட்டவை விற்கப்படுகின்றன. உலகில் தற்போது 500 ஆப்பிள் ஸ்டோர் கடைகள் உள்ளன. தென்கிழக்காசியாவில் திறக்கப்பட்டுள்ள 6வது கிளை இந்த TRX கடையாகும். மற்ற 5 கடைகளில் 3 சிங்கப்பூரிலும் 2 தாய்லாந்திலும் உள்ளன. நீதிமன்றங்களில் அரிதாக நடக்கும் சம்பவமாக ஸ்லாங்கோர் ஷாலாமில் இந்திய பிரஜை ஒருவர் கொலை குற்றத்தை ஒப்புக்கொண்டுள்ளார். தனக்காக வாதாட நீதிமன்றமே வழக்கறிஞரை நியமித்த போதும் 4 ஆண்டுகளுக்கு முன்னர் முதியோர் இல்லம் ஒன்றில் சக நாட்டவரை கொலை செய்த குற்றத்தை அழகேசன் ஒப்புக்கொண்டார். இதையடுத்து 32 வயது வாடவருக்கு ஷாலாம் உயர் நீதிமன்ற நீதிபதி 38 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளித்தார். அவருக்கு 15 பிரம்படிகளும் விதிக்கப்பட்டன. கட்டாய மரண தண்டனை அகற்றப்பட்டிருப்பதை கருத்தில் கொண்டு கொலையாளிக்கு அந்த உச்சபட்ச தண்டனையை வழங்குவதாக நீதிபதி சொன்னார். 2019 வேலை தேடி மலேசியா வந்த அழகேசன் 2020 செப்டம்பரில் அக்குற்றத்தை புரிந்ததாக நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. பட்டாலிஞ்சயாவில் உள்ள முதியோர் இல்லத்தில் வைத்து சுகன் கணேசன் என்பவரை தலையில் சுத்தியால் தாக்கி அழகேசன் கொண்டிருக்கின்றார். அவ்விரு இந்திய பிரஜைகளும் சம்பவத்தின் போது எதற்காக அம்முதியோர் இல்லத்தில் இருந்தார்கள் என்பது இதுவரை தெரியவில்லை. ஜப்பானின் ஒசாகா நகருக்கு பயணமான ஜப்பான் ஏர்லைன்ஸ் விமானத்தின் இயந்திரத்தில் தீ பிடித்ததால் அமோரி அனைத்துலக விமான நிலையத்திற்கு திரும்பி அது அவசரமாக தரையிறங்கியது. உள்ளூர் நேரப்படி சனிக்கிழமை 1:15 மணி அளவில் அச்சம்பவம் நிகழ்ந்தது. JAL 2154 விமானம் 47 பயணிகள் மற்றும் பணியாளர்களுடன் ஒசாகா அனைத்துலக விமான நிலையத்தை நோக்கி பயணமானது. அப்போது இடதுபுற இயந்திரத்தில் இருந்து தீப்பொறி கிளம்பியதால் விமானம் அவசரமாக தரையிறக்கப்பட்டதாக அதிகாரிகள் கூறினர். பயணிகள் அனைவரும் பின்னர் 2 வேறு விமானங்கள் மூலமாக பத்திரமாக பயணத்தை தொடர்ந்தனர். விமான இயந்திரத்தில் ஏற்பட்ட கோளாறு விசாரிக்கப்படுகிறது. சுவாச பிரச்சனை, சளி, இருமலுக்கு உகந்த தீர்வு சைலஜா பேபி ஹெர்பல் கிரீம். துளசி, கரிஞ்சீரகம், கிராம்பு போன்ற மூலிகைகளால் கொண்டு தயாரிக்கப்பட்டுள்ள சைலஜா பேபி ஹெர்பல் கிரீம் உங்கள் குழந்தைக்கு சிறந்த தேர்வு.